ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால இந்த சுவிசேஷ பயணத்திற்குள்ளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த அற்புதமான நாளிலே நம் ஆண்டவரிடத்துல ஒன்றை கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம். ஞானம். ஞானம் ஞானம் இருந்தால் போதுங்க, எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஒருவேளை இன்னைக்கு ஞான குறைவா இருக்கலாம், ஞானம் இல்லாமல் இருக்கலாம். ஞானம் இல்லாமல் பலருடைய வாழ்க்கை சீரழிந்து போகிறது. பலருக்கு ஆலோசனை சொல்லுகிற நீங்கள் தானே உங்கள் வாழ்க்கையில ஞானம் இல்லாமல் நடந்தால் உங்களை எப்படி கர்த்தர் உயர்த்த முடியும்? அப்ப ஞானம் வேண்டும் அல்லவா? ஒருவேளை அது குறைவாய் இருந்தால் கேட்டு பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாக்கோபு 1:5 சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஒருவரையும் கடிந்து கொள்வதே இல்லை. ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாருங்கப்பா என்று கேளுங்க. வியாபாரம் செய்ய ஞானம் வேணும், தொழில் செய்ய ஞானம் வேணும், சம்பாதிக்க ஞானம் வேணும், சம்பாதிக்க சேர்த்து வைக்க ஞானம் வேணும், அதை செலவு செய்ய ஞானம் வேணும். ஹல்லேலூயா. குடும்பத்தை ஒழுங்காய் நடத்த ஞானம் வேணும். மனைவியை நடத்த, பிள்ளைகளை நடத்த. அப்ப பாருங்க, மனைவி பிள்ளைகளை சந்தோஷம், ஞானம், எல்லாவற்றுக்கும் ஞானம் தேவைப்படுகிறது அல்லவா? அப்படி என்றால் பிரசங்கி 10:10 சொல்கிறது, இரும்பு ஆயுதம் மழுங்கலா இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோஜனம் பண்ண வேண்டியதா இருக்குமே. ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வியாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக ஞானமாய் திட்டமிட்டு செயல்படுத்தினோமானால் வெற்றி நிச்சயம். உங்களை தோல்வி துரத்துகிறது என்றால் நீங்கள் வெற்றியை நெருங்கி விட்டீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. உடனே பயந்துடக்கூடாது. ஏறினா முழம் சறுக்குது, முழம் இல்ல 3 மீட்டர் சறுக்கட்டும், நீங்க வெற்றியை நெருங்கிட்டீங்க. அதான் நீதிமொழிகள் 1:7 சொல்கிறது, 9:10 சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்படின்னா பைபிள் நெஞ்சில பிடிச்சு நிக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் அல்ல. பெரிய சிலுவையை மாட்டிக்கிறது கர்த்தருக்கு பயப்படுறது அல்ல. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு கர்த்தருக்கு பயப்படுறது அல்ல. எல்லாரும் முன்னாலும் இயேசுனார் போட்டோ முன்னாலும் அப்படி அழுகுற மாதிரி நடிக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் அல்ல. அப்ப கர்த்தருக்கு பயப்படலாம் என்ன சொல்றாரு? நீதிமொழி 8:13, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையான காரியம், கர்த்தர் அருவருக்கிற காரியம், வெறுக்கிற காரியம், மற்றவர்களை மனித நேயத்தோடு நடத்துகிறாயா? உன்னை போல் பிறனை நேசி என்று உனக்கு கற்றுக் கொடுத்தாரே, நீ என்றாவது ஒரு நாள் அப்படி நடந்திருக்கிறாய் இல்லையா? அப்ப கர்த்தருக்கு பயப்படணும், தீமையை வெறுக்க வேண்டும். நீதிமொழி 2:5 சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து. முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாருங்களேன், 2:6 கர்த்தர் ஞானத்தை தருகிறார். நீதிமொழி 9:9 சொல்லுகிறது, அவன் ஞானத்தில் தேறுவான். ஹல்லேலூயா. ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். அவ 16:16 நீதிமொழிகள் பாருங்களேன், பொன்னை சம்பாதிப்பதும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம் பாருங்க. அப்ப ஞானம் எவ்வளவு முக்கியம் இல்லையா? எல்லாம் சாலமோன் ஆண்டவர் இடத்துல எனக்கு ஞானத்தை தாருங்கன்னு கேட்டான், பணத்தை கேட்கல. ஞானம் வந்துட்டா பணத்தை சம்பாதிக்க முடியும், அதை கட்டி காக்க முடியும், ஒழுங்காய் செலவு செய்ய முடியும், பாதுகாக்க முடியும். ஞானமே பிரதானம். அப்ப கர்த்தர் அவன் ஞானத்தை கேட்டவர் எப்படி கொடுத்தார்? 2 நாளாகமம் 1:12 வாசிக்கும் பொழுது, ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறது மட்டும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்கு ஆகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்கு ஆகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்க ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஞானம் கர்த்தர் கொடுத்தாருன்னு வைங்கல, என்ன நடக்கும் தெரியுங்களா? சங்கீதம் 119:98 சொல்கிறது, உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்கினீர். அப்ப சத்துருக்களை காட்டிலும் அதிக ஞானமா இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே கர்த்தருக்கு தாழ்மைப்பட வேண்டும். 119:100 முதியோர்களை பார்க்கிறோம் ஞானம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, வேதத்தை நேசித்து வாசிக்க வேண்டும், வாசித்து நேசிக்க வேண்டும். இது கடமைக்காக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியா வாழலாமா? ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இந்த அற்புதமான நாளிலே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே பார்த்துக்கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில ஞானத்தில் நிரப்புங்க அப்பா. படிப்பிலே ஞானத்தை தாருங்க, தொழிலிலே, வியாபாரத்துல, ஊழியம் செய்கிறதுல ஞானத்தை தாருங்க, சமுதாயத்துல ஞானத்தை தாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஞானத்தை தாருங்க ஆண்டவரே. குடும்பத்துல சமாதானத்தோடு நடக்கக்கூடிய ஞானத்தை தாருங்கப்பா. இயேசு கிறிஸ்து இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால தேவன் பிள்ளைகளை ஞானத்தில் நிரப்பும்படியாய் உங்களுடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.